ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரோசாரி ஒர்க். போன கிளாஸில் நம்ம ஸ்டாண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஃப்ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். கிளாத் வச்சு நம்ம ரோப் சுற்றி வச்சு ரிங்கை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத் வைக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற ரிங்க்கு இது மேலே வச்சு டைட் பண்ணிக்கணும். ரிங்கு மேலே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது கீழே இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டை அந்த குட்டி இது இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக பண்ணிவிட்டு இப்போ அந்த கிளாத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு எட்ஜு கீழே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சைடில் கீழே இருக்கிற அப்படியே ஃபுல் கிளாத்தையுமே நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். இப்போ நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் லூஸ் வராது. லூஸ் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம போடுற டிசைன் எல்லாமே ஒரு மாதிரி ஹோல் விழுந்த மாதிரி லூஸ் ஆகிடும். நல்லா எவ்வளோ டைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டைட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. சுற்றி நல்லா டைட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேப் இருந்துச்சுன்னா இன்னும் அகைன் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் தான் ஃப்ரேம் லூஸாக இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம போடுற ஸ்டிச்சஸும் கரெக்டாக நிற்கும். பாப்ளின் கிளாத் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாண்டில் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாண்டில் ஃப்ரேம் வச்சுட்டு நான் 3 சைட்ஸ் இது அமுக்கி விடுங்க. அப்போ தான் அது கரெக்டாக ஸ்டாண்டில் போய் உட்காரும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளாத் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுட்டு வெறும் கிளாத் மட்டும், அந்த ஃப்ரேமில் இருக்கிற கிளாத் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.